மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையில் மக்கள் பெருக்கம் அதிகமாகிவிட்டது, வண்டி வாகனமும் அதிகமாகிவிட்டது. எனவே எங்கள் மேற்கு தொழிலே காலவாசலிருந்து அரசரடி வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கிறது. கோட்டயம், கொச்சி, எர்ணாகுளம், அதே மாதிரி மூணாறு போறதுக்கெல்லாம் ஒரே சாலை இருக்கிறது. எனவே இந்த கடும் நெருக்கடியை போக்குவதற்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மாற்று வழியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்ப தீர்க்கதிலிருந்து சமயநோடு வரைக்கும் ஒரு ரோடு போடுறாங்க. அதே மாதிரி தென்பகுதியிலும் ஒரு சாலை அமைத்தால், புறவழி சாலை அந்த வையாற்றை ஒட்டி அமைத்தால் எந்த ஒரு இட நெருக்கடியும் இருக்காது. இல்ல, தென்பகுதியில ஒரு புறவழி சாலை வேணும். புறவழி சாலை. ஆமா, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்பகுதியில் இருக்கிற மதுரைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற உடனேயே நகரப்பகுதியில் இருக்கிற அந்த நெரிசலை குறைப்பதற்காக 2 பாலங்களை அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வச்சு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று கோரிப்பாளையம் பாளையம், இன்னொன்று அப்பல்லோ பாளையம். அவர் சொல்லுகிற அந்த தென்பகுதியில் இன்னொரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்பது அது அவசியம்தான். ஆனால் அது சம்பந்தமாக துறையின் சார்பாக அது ஃபிட்டா என்பதை பார்ப்பதற்காக துறையில் ஆய்வில் இருக்கிறது. அது ஆய்வு முடிந்த உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிலையெடுப்புக்கு வேண்டிய பணத்தை ஒதுக்கி அந்த பணிக்கு முக்கியத்துவம் தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மாநில நெடுஞ்சாலையில் SH 158 கோட்டையூர் ஸ்ரீராமநகர் ரயில்வே கேட் LC 411 பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு, அதற்கு நிலமெடுப்பெல்லாம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று நிறைவு பெற்று இன்னும் பணி துவக்காமல் இருக்கப்படுகிறது. அது எப்பொழுது துவக்கப்படும் என்பதையும், அதே போன்று காரைக்குடி மானாமதுரை ரயில் பாதையில் காரைக்குடியிலிருந்து அரியக்குடி இழுப்பக்குடி செல்லும் பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். அதையும் எப்பொழுது அதற்கான பணிகள் துவக்கப்படுமா? அதே போன்று எனது காரைக்குடி நகரில் ஒரு மாநகராட்சி பகுதி, இந்த பகுதியில் ஏராளமான முக்கியமான விருந்தினர்கள்லாம் அங்கு வரக்கூடிய பகுதி. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்திருக்கும் போது கூட அந்த அழகப்பா பல்கலைக்கழக விடுதியில் தான் விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருந்தார்கள். ஆகவே காரைக்குடி பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ரூமோடு சேர்த்து ஒரு விருந்தினர் மாளிகை அமைக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற பைபிள் வாசகம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தால் ஒரு பாலத்தை கூட அல்லது ஒரு ரோடு கூட என்பதெல்லாம் அல்ல. என்னிடத்தில் நேரிட்டு நடக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிக்கு வேண்டிய பல பணிகளை கேட்கிறார்கள். ஏன்னா அந்த ஆட்சியில் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் மாங்குடி அவர்கள் ஏற்கனவே இடத்துல கொடுத்திருக்கிறார்கள். துறை சார்பாக முதலில் ஒரு கடிதம் கொடுத்தா துறைக்கு அனுப்பி இது ஃபிட்டா, இது எடுத்துக்கலாமா என்ற அளவில் சொல்லுகிறோம். அதுக்கு பின்னால் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்படுது. அப்புறம் டிபிஆர் தயார் செய்கிறோம். டிபிஆர் தயார் உடனே அப்புறம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு பணம் ஒதுக்கப்பட்டு டெண்டர் கோரப்படுறது தான் ப்ரொசீஜர். ஆனால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னால் இருப்பவரும் சரி பின்னால் இருப்பவரும் கொடுக்கப்பட்டிருக்க கடிதங்கள் எல்லாம் துறைக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். ஒன்றாக நிதிக்கு ஏற்ப அந்த பணிகள் நடைபெறுகிறது. மாங்குடியை பொறுத்தளவுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் டிபிஆருக்கு அனுப்பியிருக்கேன். அது வந்த உடனேயே எதெல்லாம் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு நான் கடிதமாக பதில் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிழக்கு கடற்கரை சாலை சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை போகிறது. நியாயமாக எனது தொகுதி வேதாரண்யத்தின் வழியாகத்தான் போயிருக்க வேண்டும். ஒரு அம்புக்குறியை போல அதை தவிர்த்துவிட்டு வேளாங்கண்ணியிலிருந்து திருத்துறைப்பூண்டியை நோக்கி போய்விட்டது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை நன்கு அறிவார்கள். அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்? அதான் அவர்களும் வந்து பார்த்திருக்கிறார்கள். இல்ல, வேளாங்கண்ணி வழியா திருத்துறைப்பூண்டிக்கு போகணுமா? இல்ல வேதாரண்யம் வேணுமா? அது போறது போயிட்டு இப்போ ECR சாலைக்கு இடையாக வேதாரண்யம் முத்துப்பேட்டை வரை அந்த சாலையை இணைத்து தர முடியும் என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் OS மணியம் அவர்கள் சொல்லுகிற கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கையை கூட அவைகள்.
ஏன்னா சென்ற மாதம் மாண்பு முதலமைச்சர் நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்தபோது நான் முதல் நாளே நான் வேதாரண்யத்துக்கு நானே நேரடியாக பார்த்தேன். ஈசிஆர் ரோடு என்பது நான் இந்த வேதாரண்யத்தை தள்ளிவிட்டு இன்னொரு பகுதியில் போய்விட்டது. அவர் கேட்கிற சாலையை நானே பயணித்தேன். அது நியாயமாக போடப்பட வேண்டியதுதான். நான் துறையின் சார்பாக அன்றைக்கே நான் அவருக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு எந்தெந்த பணிகளை எடுத்துக்கொள்ள முடியும், விரிவாக்கம் செய்கிற பொழுது நில எடுப்பம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நிலைநிலைக்கு ஏற்ப அதற்கு முக்கியத்துவம் தரப்படும் கட்டாயம். விநாயகன் 173 மாண்புமிகு உறுப்பினர் திரு வி.ஜி. ராஜேந்திரன் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள்.